சூரன், சிங்கன், தாரகன் ஆகியோருக்கு காசிப முனிவர் உபதேசித்த தவநெறியை கேட்ட மாயை குறுக்கிட்டாள். மறைகளை அறிந்த முனிவரே, தாங்கள் உண்மையாகிய உறுதிப் பொருளை உரைத்தீர்கள். அவை உயர்ந்த முக்தி நிலை அடைய விரும்பும் அறிவுடைய முனிவர்களுக்கே ஏற்றதாகும். நாம் அசுரகுலத்தில் பெற்ற இந்த சிறுவர்களுக்கு அவற்றை உபதேசித்தல் தகுமா என்றாள் மாயை. மாயையின் இந்த கேள்வியை கச்சியப்பர், மறைத்தெறி முனிவனி, வாய்மையாகிய உறுதியை மொழிந்தனை உயர்ந்த வீடுறும் அறிவுடை முனிவர்க்கன்றி நாமருள் சிறுவர்க்கு இத்திறம் செப்பலாகுமோ என்று உரைக்கிறார். நேற்று எங்களிடத்தில் இரவில் யாமத்தில் தோன்றியதால் நீங்கள் அசுரகுணத்தில் பொருந்தினீர்கள். தேவர்கள் உங்களுக்கு பகைவர்கள் ஆவார்கள். அவர்கள் தங்களுடைய முயற்சியால் தற்சமயம் தலைமை பதவியில் உள்ளனர் என்றாள் மாயை. மாயை கூறும் இப்பாங்கை கச்சியப்பர், எங்கள் பால் நென்னலில் யாமம் தோன்றலால் துங்கமா நிருதர் கதியில் துண்ணினீர். கொன்னலார் உம்பர் யாவரும் தங்கள் தம் முயற்சியால் தலைமை பெற்றுள்ளார் என்று கூறுகிறார். நீங்கள்